There is an eminent leader who spoke about Tamil. I do not want to name him, but the moment I read the passages, anyone with a small, faint familiarity with Tamil will know who I'm speaking about. So, when this person speaks about Tamil, and much horribly, there's no objection. On the contrary, they would keep his photo. They will also say he is our Dravidian icon. I want to read that here, sir. He says, and I quote, and this was published in a magazine called Vidudalai on 27th November 1943. What does he say? And I will give you a brief translation afterwards. He says, Tamil padithal pichai kuda kadakad. That one line is enough, sir, but I will read the passage. What does it mean? If you learn Tamil, even bhiksha, meaning nobody, a beggar cannot also survive. You won't get even alms, meaning you won't even get anyone giving you dan. Tamil padithal pichai kuda kadakad. Priya sahodari, bhavati bhikshandehi. Sari kekkum. பிரிய சகோதரி பவதி பிக்ஷாந்தேகி, நீங்கள் வெள்ளைக்கார கல்வி கற்றது கண்டிப்பாய் கற்பூர புத்திதான். அது காற்றோடு போய் பல ஆண்டுகளாகிவிட்டன. அதன் பிறகு உங்கள் பிச்சை பாத்திரம் உருமாற்றப்பட்டது. பிச்சை குவளை பெரும் உண்டியலானது. அந்த உண்டியலை உடைத்து நிதி திரட்ட உதவுவோர் இன்று தமிழரை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள்? தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான். ஒரு தெற்கத்திய அறிவுரை தங்காய், தமக்கென உங்கள் நீதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே. தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான். தங்கச்சி, ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான். உங்கள் சாபங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உணர என் திட்டத்தை சாபமாய் போடுகிறேன். கருணையுடன் நீங்களே ஏற்பீர். உங்கள் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொள்ளுங்கள். பகுத்தறிந்த தமிழ்ச்சித்தன் கூற்று இது. வினை உம்மை சுடுக, என்றும் எங்கள் நாடு நீடூழி வாழும். வினை உம்மை சுடுக, ஓட்டப்பம் வீட்டை சுடுக. வந்தீர் வென்றீர் செல்வீர்.